Hello everyone. நம்மளோட 2025 ரன்னிங் அண்ட் சைக்கிளிங் சேலஞ்சோட வீக் 5ஓட வீடியோ தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். நீங்கள் எல்லாருமே இந்த சேலஞ்சில் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக பார்ட்டிசிபேட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. உங்களுடைய கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக்ஸை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இந்த சேலஞ்சில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுறது மூலிமா இந்த வருஷ கடைசியில் உங்களால் ஒரு ஹாஃப் மாரத்தான், அதாவது ஒரு 21 கிலோமீட்டர்ஸ் ரன்னிங்கையும் ஒரு 100 கிலோமீட்டர் சைக்கிளிங்கையும் பண்ண முடியும். அதுக்கான வீக் 5ஓட பிளான்ஸ் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்த்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த 2025 வருஷத்தில் நம்ம FHT 5K அப்படின்னு ஒரு சேலஞ்சை லான்ச் பண்ணோம். ஸோ இந்த சேலஞ்சோட இன்டென்ஷனே என்னென்னா, இந்த வருஷத்தில் நம்மளால் வந்து ஒரு ஃபிட்னஸில் ஒரு மைல் ஸ்டோனை அச்சீவ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த சேலஞ்சை பற்றி தெரியாதவங்களுக்கு இதோட கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷனோட லிங்க்கை நான் இங்கே ஷேர் பண்ணுறேன். அந்த வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த சேலஞ்ச் என்ன, யாரெல்லாம் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம் அப்படிங்கிற கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அந்த வீடியோவில் கிடைக்கும். இப்போது வீக் 5ல் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது மண்டே. ஸோ மண்டே நம்ம சேலஞ்சில் எப்போவுமே சொல்கிற மாதிரி மண்டே வந்து ரெஸ்ட் டே. ஏன்னா சண்டே நம்ம பண்ணக்கூடிய எண்டூரன்ஸ் ஒர்க் அவுட்ஸுக்கு நம்ம மசில் ரெக்கவரி ஆகிறதுக்கு ரெஸ்ட்டு ரொம்ப அவசியம். ஸோ மண்டே வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உங்கள் பாடியை ரிலாக்ஸாக வச்சுக்க முடியுமோ அந்த அளவுக்கு ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க. நிறையா தண்ணி குடிங்க. மண்டே வந்து கம்ப்ளீட்டாக உங்கள் பாடி ரெஸ்ட்டில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்து டியூஸ்டே நம்ம இந்த வாரம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஒரே ஒர்க் அவுட், ஆனால் அது வந்து ஒரு கம்ப்ளீட் பாடியை என்கேஜ் பண்ண மாதிரி ஒரு கம்ப்ளீட்டான ஒரு ஒர்க் அவுட் தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து பர்பீஸ். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்க இல்லையா, இதுதான் வந்து பர்பீஸ் பண்ணக்கூடிய மெத்தட். ஸோ இது பார்க்குறதுக்கு வந்து சிம்பிளாக இருக்கும், ஆனால் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையுமே என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு சிம்பிள் அண்ட் மோஸ்ட் எஃபெக்டிவான ஒர்க் அவுட் தான் இந்த பர்பீஸ். ஸோ இந்த பர்பீஸை வந்து ஒரு 15 to 20 ரெப்ஸ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி ஒரு 3 செட்ஸ் வந்து நீங்கள் பர்பீஸ் பண்ணுங்கள். 15 அல்லது 20 பண்ணுறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு 10 அல்லது ஒரு 8 கூட பண்ணலாம். ஸோ உங்களால் எவ்வளோ முடியுதோ அவ்வளோ பண்ணுங்கள். ஒரு 3 செட் பண்ணுங்கள். இந்த பர்பி ஒர்க் அவுட் வந்து ரொம்ப எஃபெக்டிவான ஒர்க் அவுட். உங்கள் பாடியில் இருக்க ஆல்மோஸ்ட் எல்லா மசிலையுமே என்கேஜ் பண்ணக்கூடிய ஒரு ஒர்க் அவுட். ஸோ இந்த ஒர்க் அவுட் வந்து மறக்காமல் பண்ணிடுங்க. 3 செட் ஆஃப் பர்பீஸ் பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து பிளாங்க்ஸ் பண்ண போகிறோம். ஸோ நம்மளுடைய கோரை என்கேஜ் பண்ணுறதுக்கு, நம்மளுடைய கோர் மசில்ஸை ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த பிளாங்க் வந்து ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லான ஒரு ஒர்க் அவுட். ஸோ பிளாங்க்ஸும் அதே மாதிரி ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் பிளாங்க் பொசிஷனில் ஹோல்ட் பண்ணுங்கள். நம்ம எவ்வளோ நேரம் இருக்கிறோம் அப்படிங்கிறத விட எது முக்கியம் அப்படின்னா, நம்ம ப்ராப்பரான பாஸ்டரை மெயின்டைன் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ உங்களுடைய பாஸ்டர் வந்து கரெக்டாக இருக்கா, அதாவது உங்கள் பாடி வந்து தலையிலேருந்து கால் வரைக்கும் ஒரு ஸ்ட்ரைட் லைனில் இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. உங்களுடைய கோர் ஏரியா இருக்கு பாருங்கள், அதாவது உங்களுடைய வயிற்று ஏரியா வந்து அந்த மசில்ஸ் வந்து நல்லா என்கேஜாக இருக்கணும். அப்போ தான் பிளாங்க் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் பிளாங்க் பண்ணிவிட்டு ஒரு 3 செட்ஸ் வந்து பண்ணுங்கள். நடுவில் வந்து நீங்கள் ஒரு 15-20 செகண்ட் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். பிளாங்க் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து சைட் பிளாங்க்ஸ் பண்ண போகிறோம். அதாவது நமக்கு சைடில் இருக்கக்கூடிய மசில்ஸ் இருக்குது பாருங்கள், இந்த சைட் மசில்ஸ் ஸ்ட்ராங் பண்ணுறதுக்கு இந்த சைட் பிளாங்க்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதுவுமே ஒவ்வொரு சைடும் ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் வந்து பண்ணுங்கள். 3 செட் பண்ணுங்கள். இந்த 2 சைடுக்கும் வந்து சைட் பிளாங்க்ஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து டியூஸ்டேக்கான நம்மளுடைய ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங் ஷெடியூல். அடுத்து வெனஸ்டே நம்ம வந்து ரன்னிங் இன்ட்ரோல்ஸ் பண்ண போகிறோம். ஸோ வழக்கமாக நம்ம ரன்னிங் இன்ட்ரோல்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டைம் பேஸ்ட் ஒர்க் அவுட்ஸ் தான் பண்ணுவோம். ஆனால் இந்த வாரத்துலேருந்து நம்ம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம டிஸ்டன்ஸ் பேஸ்ட் ஒர்க் அவுட் பண்ண போகிறோம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் ஸ்ட்ராவா அப்படிங்கிற ஒரு ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்கன்னா நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் ஃபோன் மூலியமாக உங்களால் ட்ராக் பண்ண முடியும். ஸோ ஸ்டார்டிங்கில் என்ன பண்ணுங்கள், ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து நல்லா உங்கள் பாடியை வார்ம் அப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ராவா ஆப்பை ஆன் பண்ணி, அல்லது உங்கள் வாட்சில் வந்து ஜிபிஎஸ் வாட்ச் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் அதை கூட ட்ராக் பண்ணிக்கலாம். ஏதோ ஒரு ட்ராக்கர், நமக்கு தேவை வந்து டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக கவர் பண்ணுறோமா அப்படிங்கிறது தான் முக்கியம். டிஸ்டன்ஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வாட்சில் வந்து ட்ராக்கர் இல்லையோ அல்லது வந்து ஃபோன் இல்லாட்டினாலும் பரவாயில்ல, அப்ராக்சிமேட்டாக ஒரு 1 கிலோமீட்டர் எவ்வளோ இருக்குமோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ என்ன பண்ண போகிறோன்னா, ஸ்டார்டிங்கில் 1 கிலோமீட்டர் வந்து நம்ம பிரிஸ்க் வாக் பண்ணுறோம். அந்த பிரிஸ்க் வாக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு 1 கிலோமீட்டர் வந்து நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம். ஸோ இந்த ரன்னிங் வந்து நம்ம ரொம்ப ஃபாஸ்ட்டாகவும் ஓடாமல், பட் வாக்கிங் அளவுக்கு இல்லாமல் ஓரளவுக்கு, அதாவது ஒரு 60 to 70% வந்து நம்மளோட எஃபர்ட் போடுற மாதிரி இந்த ரன்னிங் இருக்கணும். ஸோ 1 கிலோமீட்டர் வந்து பிரிஸ்க் வாக், அதுக்கப்புறம் 1 கிலோமீட்டர் ரன். அந்த 1 கிலோமீட்டர் ரன்னிங் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 கிலோமீட்டர் வந்து பிரிஸ்க் வாக் பண்ண போகிறோம். அது மாதிரி பிரிஸ்க் வாக் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் 1 கிலோமீட்டர் ரன்னிங், அதுக்கப்புறம் ஒரு 1 கிலோமீட்டர் பிரிஸ்க் வாக். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா நம்ம கவர் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து 5 கிலோமீட்டர் நம்ம கவர் பண்ண போகிறோம். இந்த 5 கிலோமீட்டரில் 3 கிலோமீட்டர் வந்து நம்ம பிரிஸ்க் வாக் பண்ணுறோம், 2 கிலோமீட்டர் வந்து நம்ம ரன்னிங் பண்ண போகிறோம். இதில் முக்கியமானது என்னென்னா, இந்த டோட்டல் டிஸ்டன்ஸை வந்து நம்ம பிரேக் விடாமல் கண்டினியூஸாக பண்ணணும். ஸோ நம்ம ஸ்பீடை வேரி பண்ணி பண்ணுறதுனால நம்ம உடம்புல இருக்கக்கூடிய ரன்னிங்க்கு தேவையான மசில்ஸும் சரி, நம்மளுடைய ஹார்ட் மசில்ஸும் சரி, நம்ம லாங் டிஸ்டன்ஸ் ரன் பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டான முறையில் டியூன் ஆகும். அதுக்கு தான் இந்த ரன்னிங் இன்டர்வல்ஸ் ஒர்க் அவுட்டை நம்ம பண்ணுறோம். ஸோ டோட்டலாக வந்து நம்ம 5 கிலோமீட்டர்ஸ் வந்து பண்ணுறோம். ஸோ இதில் ஸ்பீடை விட நம்மளுடைய டிஸ்டன்ஸை கரெக்டாக கவர் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் முக்கியம். ஸோ நீங்கள் பிரிஸ்க் வாக் வந்து பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் இலக்கிது, அதாவது நீங்கள் ரன்னிங் பண்ணதுக்கப்புறம் மறுபடியும் பிரிஸ்க் வாக் பண்ணும்போது இலக்கிது அப்படின்னா நீங்கள் உங்களுடைய ஸ்பீடை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பிரிஸ்க் வாக் வந்து நீங்கள் நார்மல் வாக்காக கூட பண்ணலாம். இப்போ டோட்டலாக நீங்கள் வந்து 5 கிலோமீட்டர்ஸ் கவர் பண்ணுறீங்களா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க.
கண்டிப்பாக ரொம்ப முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நீங்கள் இந்த 5 கிலோமீட்டர்ஸ் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 5 to 7 மினிட்ஸ் வந்து கூல் டவுன் ஒர்க் அவுட்ஸ் நீங்கள் கண்டிப்பாக பண்ணணும். கூல் டவுன் ஸ்ட்ரெச்சஸ் என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே பண்ணிடுங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு மசில்ஸ் வந்து ஜாம் ஆயிரும். அடுத்த நாள் உங்களால் பண்ண முடியாது. ஸோ கூல் டவுன் வந்து ரொம்ப முக்கியம். இதில் கவனம் செலுத்த மறந்துடாதீங்க. அடுத்து தேர்ஸ்டே நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வந்து சைக்கிளிங் ஒர்க் அவுட். இன்றைக்கி நம்ம சைக்கிளிங்கில் பண்ணக்கூடியது வந்து ஒரு ஹில் இன்டர்வல்ஸ். ஹில் இன்டர்வல்ஸ்னால் என்ன அப்படின்னா, ஏதாவது ஒரு மலைப்பாங்கான பகுதி அல்லது ஒரு மேடான பகுதி, உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மலை ஏதாவது இருந்துச்சுன்னா ரொம்ப பெட்டர். அப்படி இல்லைனா உங்கள் வீட்டுக்கிட்ட ஏதாவது ஒரு பாலம் இருந்தால் கூட போதும். ஸோ இந்த பாலத்தோட கீழே இருந்து அந்த பாலத்தோட உச்சி வரைக்கும் நீங்கள் வந்து ஃபாஸ்ட்டாக சைக்கிளிங் பண்ண போகிறீங்க. அந்த உச்சியை ரீச் பண்ணதுக்கப்புறம் திருப்பி நீங்கள் வந்து யூட்டர்ன் போட்டு கீழே வர போகிறீங்க. நம்ம டவுன்ஹில்லில் வரும்போது சைக்கிளிங் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. ஏன்னா நம்ம கிராவிட்டி ஃபோர்ஸ்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக்காகவே கீழே வந்துடும். ஸோ நம்ம டவுன்ஹில்லில் வரக்கூடியது வந்து நம்ம ஒரு ரெக்கவரி ஃபேஸாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் பண்ணக்கூடிய டிஸ்டன்ஸ் வந்து கம்மியாக இருக்குது, ஒரு பாலம் அந்த மாதிரி ஒரு சின்ன டிஸ்டன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்கிது அப்படின்னா, ஒரு 8லேருந்து 10 தடவை வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து ரிப்பிட்டேஷன்ஸ் பண்ணுங்கள். அதாவது ஒரு தடவை மேலே போயிட்டு கீழே வருதுங்கிறது ஒரு செட். இந்த மாதிரி வந்து ஒரு 8லேருந்து ஒரு 10 செட்டு வரைக்கும் நீங்கள் பண்ணுங்கள். அல்லது உங்கள் வீட்டுக்கிட்ட ஒரு மலை இருக்குது, உங்களால் வந்து ரொம்ப நேரம் பண்ண முடியும் அப்படின்னா 3 மினிட்ஸ் வந்து அப்ஹில் பண்ணுங்கள். அதுக்கப்புறமா கீழே வந்துட்டு மறுபடியும் ஒரு 3 மினிட்ஸ், இந்த மாதிரி ஒரு 3 to 5 செட்ஸ் வந்து பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து சைக்கிளிங் இன்டர்வல்ஸ். சைக்கிளிங்லேயே வந்து ஹில் ரிப்பீட்ஸ் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் பேர் வந்து ஹில் ரிப்பீட்ஸ். இப்படி நம்ம அதிகமாக ஹில் ரிப்பீட்ஸ் பண்ணும்போது நம்மளுடைய காலில் இருக்கக்கூடிய சைக்கிளிங் ரிலவெண்ட்டான மசில்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். ஸோ நம்மளால் வந்து லாங் டிஸ்டன்ஸ் சைக்கிளிங் பண்ணுறதுக்கும் நம்மளோட சைக்கிளிங் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கும் இந்த மாதிரி ஹில் ரிப்பீட்ஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்து வெள்ளிக்கிழமை நம்ம ஸ்ட்ரெங்த் ட்ரைனிங்கில் இன்றைக்கி நம்ம ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய மசில்ஸ் வந்து நம்மளுடைய கோர் மசில்ஸ். இந்த கோர் மசில்ஸை ப்ராப்பரான முறையில் டூன் பண்ணுறதுக்கு நம்ம இன்றைக்கி HIIT இன்டர்வல்ஸ் பண்ண போகிறோம். அதாவது ஹை இன்டென்சிட்டி இன்டர்வல் ட்ரைனிங் ஒர்க் அவுட்ஸ் வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ HIITயில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா 40 செகண்ட்ஸ் ஆன் 20 செகண்ட்ஸ் ஆஃப். அதாவது 40 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் எக்ஸசைஸ் பண்ண போகிறீங்க, 20 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுக்க போகிறீங்க. அதுக்கேற்ற மாதிரி உங்கள் ஃபோனில் வந்து டைமர் ஏதாவது செட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டினாலும் நீங்கள் ஒரு கடிகாரத்தை கூட முன்னாடி வச்சுக்கலாம். 40 செகண்ட்ஸ் வந்து நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு 20 செகண்ட்ஸ் வந்து ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹை நீஸ். அதாவது நம்மளுடைய இடுப்புக்கு நேராக நம்மளுடைய கைகளை வச்சுக்கிட்டு நம்மளோட தொடைகள் வந்து நம்ம கையில் படுற அளவுக்கு நம்மளுடைய கால்களை வந்து நம்ம வேகமாக ஆல்டர்னேட்டாக ஸ்விங் பண்ணணும். ஸோ ஒவ்வொரு தடவையும் நம்ம கையை கீழே இறக்கிறாமல் நம்ம தொடை வந்து நம்ம கையில் டச் பண்ணுற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி 40 செகண்ட்ஸ் பண்ணுங்கள். அடுத்து வந்து ஒரு 20 செகண்ட்ஸ் ரெஸ்ட் எடுத்துக்கங்க. இந்த 20 செகண்ட் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் நம்ம அடுத்து பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் வந்து பிளாங்க் ஜாக். அதாவது பிளாங்க் பொசிஷனில் நின்றுக்கிட்டு நம்மளுடைய காலை மட்டும் நம்ம வந்து வைட் பண்ணி நேராக பண்ண போகிறோம். இப்போ நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களா, இதே மாதிரி நம்ம கால்களை மட்டும் வந்து நம்ம ஆல்டர்னேட்டாக வந்து வைட் அண்ட் நேராக பண்ணிக்கிட்டே இருக்க போகிறோம். இது வந்து பிளாங்க் ஜாக். இந்த பிளாங்க் ஜாக் பண்ணும்போது நம்மளுடைய கோர் மசில்ஸ் எல்லாமே எங்கேஜ் ஆகிறத நீங்களே கண் கூட உணர முடியும். ஸோ பிளாங்க் ஜாக்கும் அதே மாதிரி தான் 40 செகண்ட்ஸ் ஆன் 20 செகண்ட்ஸ் ஆஃப். அடுத்து நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ். ஸோ இந்த மவுண்டைன் கிளைம்பர்ஸில் நம்ம வந்து புஷ்அப் பொசிஷனில் நின்றுக்கிட்டு நம்மளுடைய கால்கள் ரெண்டும் நம்மளுடைய செஸ்ட்டுக்கிட்ட வர்ற வரைக்கும் நம்மளுடைய முட்டியை மடக்கி நம்மளுடைய கால்களை நெஞ்சுக்கிட்ட கொண்டு வருவோம். ஸோ இதுதான் வந்து மவுண்டைன் கிளைம்பர்ஸ். நீங்கள் வீடியோவில் பார்க்குறீங்களே இதே மாதிரி இதையும் வந்து ஒரு 40 செகண்ட்ஸ் ஆன் 20 செகண்ட்ஸ் ஆஃப் இந்த மாதிரி பண்ணுங்கள். அடுத்து நம்ம பண்ணக்கூடியது ஃப்ளட்டர் கிக்ஸ். இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கோர் மசில்ஸை வந்து பயங்கரமாக டார்கெட் பண்ணும். நம்மளுடைய மசில்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆகும். இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி ஃப்ளட்டர் கிக்ஸையும் நீங்கள் வந்து 40 செகண்ட்ஸ் ஆன் 20 செகண்ட்ஸ் வந்து அதுக்கப்புறம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. ஃபைனலாக நம்ம பண்ணக்கூடிய ஒர்க் அவுட்டுக்கு பேர் லெக் ரைஸ். அதாவது நம்ம மல்லாக்க படுத்துக்கிட்டு நம்ம முதுகு தரையில் படுற மாதிரி படுத்துக்கிட்டு நம்மளுடைய கால்களை வந்து 90 டிகிரிக்கு மேலே லிஃப்ட் பண்ணி கீழே இறக்கணும். இதில் முக்கியமாக நோட் பண்ண வேண்டியது என்னென்னா, நம்ம கால்களை கீழே இறக்கும்போது நம்ம கால்கள் வந்து தரையை டச் பண்ணக்கூடாது. ஸோ தரை அளவுக்கு வந்துட்டு திருப்பி நம்ம கால் வந்து மேலே போகணும். இப்படி நம்ம தரையை தொடாமல் பண்ணால் தான் நம்ம ஒர்க் அவுட் வந்து எஃபெக்டிவாக இருக்கும். நம்ம கீழே இறக்கும்போது தரையை டச் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒர்க் அவுட்டில் வந்து பெரிய அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கிடைக்காது. ஸோ உங்கள் கால் தரையை டச் பண்ணாமல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதே மாதிரி உங்கள் முழங்கால்கள் வந்து மடங்காத மாதிரி பார்த்துக்கோங்க. இதுவும் 40 செகண்ட்ஸ் ஆன் 20 செகண்ட்ஸ் ஆஃப். ஸோ இப்போ இந்த 5 ஒர்க் அவுட்ஸ் பார்த்தீங்க இல்லையா, இது வந்து ஒரு செட். ஸோ இந்த 5 ஒர்க் அவுட்ஸும் பண்ணி முடிக்கிறது உங்களுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் பிரேக் எடுத்துகிட்டு இந்த கம்ப்ளீட் செட்டையை வந்து இன்னொரு 2 தடவை வந்து நீங்கள் ரிப்பீட் பண்ணுங்கள். ஸோ ஓவராலாக வந்து ஒரு 20 to 25 மினிட்ஸ் வந்து உங்களுக்கு ஒர்க் அவுட் டைமிங் ஆகும். ஆனால் இதில் வந்து நீங்கள் இந்த 5 ஒர்க் அவுட்டையும் வந்து 3 தடவை பண்ண போகிறீங்க. உங்களுடைய கோர் மசில்ஸை வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு இந்த ஒர்க் அவுட்ஸ் எல்லாமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சுட்டு உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அடுத்து சாட்டர்டே நம்ம வந்து வழக்கமாக லாங் ரன் பண்ணுவோம். இன்றைக்கி லாங் ரன்னே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ண போகிறோம். ஸோ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ஸ்டார்டிங்கில் நம்மளுடைய 5 to 7 மினிட்ஸ் வார்ம் அப் எல்லாம் முடிச்சதுக்கப்புறம் 1.5 கிலோமீட்டர் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ வெனஸ்டே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 1 கிலோமீட்டர் ரன் பண்ணோம் இல்லையா ஃபாஸ்ட்டாக, அதே மாதிரி நம்ம வந்து 1.5 கிலோமீட்டர் ரன் பண்ண போகிறோம். சொன்ன மாதிரியே ஒரு 60 to 70% ஸ்பீடில் வந்து நம்ம ரன் பண்ண போகிறோம். ஸோ இந்த 1.5 கிலோமீட்டர் ரன் பண்ணதுக்கப்புறம் ஒரு 1 மினிட், ஒரு 1 or 2 மினிட்ஸ் கூட நீங்கள் வச்சுக்கலாம். ஒரு 1 or 2 மினிட்ஸ் வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுங்க.
ரெஸ்ட் எடுத்துகிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் வந்து ரன் பண்ண போகிறீங்க. ஸோ இந்த 1 or 2 minutes ரெஸ்ட் எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் 2 கிலோமீட்டர்ஸ் வந்து கண்டினியூஸாக ரன் பண்ண போகிறீங்க. இந்த 2 கிலோமீட்டர்ஸ் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 1 or 2 minutes வந்து நீங்கள் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அந்த ரெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் நீங்கள் வந்து ஒரு 1.5 கிலோமீட்டர் வந்து ரன் பண்ண போகிறீங்க. ஸோ 1.5 கிலோமீட்டர் ரன், ஒரு ரெஸ்ட், அதுக்கப்புறம் 2 கிலோமீட்டர் ரன், ஒரு ரெஸ்ட், அதுக்கப்புறம் ஒரு 1.5 கிலோமீட்டர் ரன். ஸோ டோட்டலாக நம்மளோட டிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 5 கிலோமீட்டர்ஸ் வரும். ஆனால் அந்த 5 கிலோமீட்டர்ஸே நம்ம வந்து ஒரு 3 பேட்சாக பண்ண போகிறோம். ஸோ இது மூலியமாக நம்மளுடைய என்டூரன்ஸ் கெப்பாசிட்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இதுதான் நம்மளுடைய சாட்டர்டேக்கான ஒர்க் அவுட். கொஞ்சம் கொஞ்சமாக இப்படி நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கும்போது சீக்கிரமாகவே நம்ம வந்து 5 கிலோமீட்டர்ஸ் கண்டினியூஸாக ஓடுற அளவுக்கு வந்துடுவோம். ஸோ அதுக்கான ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராசஸ் தான் இது. ஸோ சாட்டர்டே வந்து இதுதான் உங்களுக்கான ரன்னிங்கான ஒர்க் அவுட் ஷெட்யூல். அடுத்து சண்டே வந்து நம்மளுடைய லாங் ரைடுக்கான ஷெட்யூல். போன வாரம் நம்ம வந்து ஒரு 1.5 மணி நேரம் சைக்கிளிங் பண்ண சொல்லியிருந்தோம் இல்லையா? அந்த 1.5 மணி நேரம் நீங்கள் சைக்கிளிங் பண்ணியிருந்தாலே நீங்கள் நோட் பண்ணியிருக்கலாம், உங்களால் ஒரு 20லேருந்து ஒரு 25 கிலோமீட்டர் வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக சைக்கிளிங் பண்ணியிருப்பீங்க. இன்றைக்கி அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக பண்ண போகிறோம். ஆனால் இன்றைக்கி வந்து டைம் பேஸ்டாக இல்லாமல் டிஸ்டன்ஸ் பேஸ்டாக பண்ண போகிறோம். ஸோ இன்றைக்கி நம்மளுடைய டார்கெட் என்ன அப்படின்னா 25 கிலோமீட்டர்ஸ் வந்து நீங்கள் சைக்கிளிங் பண்ண போகிறீங்க. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் உங்களால் வந்து ஒரு 3-5 கிலோமீட்டர் அந்தளவுக்கு தான் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஆனால் கிட்டத்தட்ட ஒரே மாதத்தில் நம்ம வந்து 5 கிலோமீட்டர் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் வர அளவுக்கு நம்மளோட என்டூரன்ஸ் வந்து டெவலப் ஆயிருச்சு அப்படிங்கிறது நீங்களே கண்கூட பார்க்குறீங்க. ஸோ இந்த வாரம் உங்களால் 25 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக பண்ண முடியும். ஸோ 25 கிலோமீட்டர்ஸ் ரைடு பண்ணுறதுக்கு முன்னாடி மொதல் நாளே வந்து நிறையா தண்ணி குடிங்க. அது மாதிரி நீங்கள் ரைடு போகும்போதும் ஒரு பாட்டிலில் வந்து தண்ணி எடுத்துகிட்டு போக மறக்காதீங்க. அதே மாதிரி நீங்கள் ரைடு போகிறதுக்கு முன்னாடி ஒரு வாழைப்பழம் அல்லது 2 பேரிச்சம்பழம் அல்லது வந்து ஓட்ஸ் வந்து பாலில் கலந்து இப்படி ஏதாவது ஒன்று சிம்பிளாக வந்து சாப்பிட்டு போங்க. அது வந்து உங்கள் ரைடு பண்ணுற அளவுக்கு உங்களுக்கு என்னென்ன எனர்ஜி தேவையோ அந்த எனர்ஜியை கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி ரைடுக்கு முன்னாடி நம்ம சாப்பிட்றது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு 5 to 7 minutes வார்ம் அப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்கள் ரைடு ஆரம்பிங்க. ரைடு பண்ணும்போது எவ்ரி 20 to 30 minutes வந்து நீங்கள் தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க. அப்படி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களால் இந்த ரைடு வந்து கம்ஃபர்டபுளாகவே ரொம்ப ஈஸியாக பண்ணிட முடியும். ஸோ இந்த வீக்கெண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு மிகப்பெரிய மைல்ஸ்டோன் நீங்கள் அச்சீவ் பண்ண போகிறீங்க. ஸோ 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் இந்த சண்டே நீங்கள் பண்ண போகிறீங்க. ஸோ சைக்கிளிங் பண்ணக்கூடிய எல்லாருக்கும் முன்னாடி அட்வான்ஸ் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இந்த வீடியோ மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். ஸோ நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக 25 கிலோமீட்டர் சைக்கிளிங் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சைக்கிளிங்கை நீங்கள் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை மறக்காமல் ஃபேஸ்புக்லேயோ அல்லது இன்ஸ்டாகிராம்லையோ ட்விட்டர்லையோ ஷேர் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருக்கும் சொல்லுங்கள். வாட்ஸ்அப்பில் ஸ்டேட்டஸ் ஆவீங்க. ஸோ இதை பார்க்கும்போது மற்றவங்களுக்கும் ஒரு ஆசையாக இருக்கும், உங்களுக்கே ஒரு பெருமையாக இருக்கும். சாதாரணமாக இருந்த நம்மளால் வந்து 25 கிலோமீட்டர்ஸ் கண்டிப்பாக கண்டினியூஸாக பண்ண முடியுது அப்படிங்கிறத வந்து மற்றவங்கெல்லாம் ஒரு பெருமையாக சொல்லும்போது உங்களுக்கு இன்னும் நிறையா பண்ணணும் அப்படின்னு ஒரு ஆசை வரும். ஸோ நம்மளை சைக்காலஜிக்கலாக மோட்டிவேட்டடாக வச்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன அச்சீவ்மெண்ட்ஸை வந்து நம்ம ஷேர் பண்ணுறது நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் ஷேர் பண்ணி மற்றவங்க உங்களுக்கு என்னென்ன சொன்னாங்க, என்ன மாதிரி ஃபீட்பேக் கிடச்சிது அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த 25 கிலோமீட்டர்ஸ் ரைடு முடிச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு 30 minutes ஸ்விம்மிங் பண்ணி பாருங்களேன். அன்றைக்கி நாளே வந்து உங்களுக்கு என்னமோ பெருசாக அச்சீவ் பண்ண மாதிரி ஒரு சந்தோஷமான ஒரு ஃபீலிங்கோட, ஒரு ரிலாக்ஸ்டாக, ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஃபீலிங்கில் இருக்கும். அந்த ஃபீலிங்கை வந்து எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதே ஒரு அலாதியான ஒரு இதுன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த ரைடை முடிச்சுட்டு ஸ்விம்மிங் பண்ணிவிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. இந்த வீக் 5 ஒர்க் அவுட்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும், இன்ட்ரெஸ்ட்டாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ கிராஜுவலாக ஒர்க் அவுட்ஸில் உங்களோட ப்ராக்ரஸ் நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நீங்களே கண்கூட வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறீங்க அப்படிங்கிறதே நான் நம்புகிறேன். இந்த ஒர்க் அவுட் ஷெட்யூல் எப்படி இருக்குது, இந்த ஒர்க் அவுட்ஸில் உங்களுடைய பயணங்கள் எந்த மாதிரி இருக்குது அப்படிங்கிறதே மறக்காமல் கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா என்னோடய இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னால் எவ்வளோ சீக்கிரம் பதில் சொல்ல முடியுமோ அந்தளவுக்கு நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.